சங்கீதா அவர்கள் விஜய்க்கு எதிராக ஒரு நபரை தான் ஆதாரமா நிறுத்த போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அந்த நபர் யாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் இப்ப ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு ஹியரிங்ல கண்டிப்பா சங்கீதாவை பார்த்து ஒரு சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்படும். அதுல முதல் 2 கேள்வி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட உண்மையாலுமே ஆதாரம் இருக்கா? ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கிய பெரும் புள்ளி. அது மட்டும் இல்லாம அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த கட்சி தேர்தலில் வேற போட்டி போட போகுது. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு தலைவர் மேல, ஒரு மிகப்பெரிய நடிகர் மேல இப்படி ஒரு குற்றம் சுமத்துறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும். நீங்க கொடுக்கக்கூடிய ஆதாரம் 100% கரெக்டானதா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது வேலிட் ஆகும். இல்லைன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிரும் அப்படின்னு கண்டிப்பா சங்கீதா அவர்களை பார்த்து சொல்லுவாங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அண்ட் இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சு சங்கீதா அவர்கள் நார்மலா இருப்பாங்களா? ஸோ அவங்களுமே ப்ரீ பிளானாக தான் இந்த ஒரு விஷயத்துல இருக்காங்களாமா. வீடியோ, ஆடியோ, ஃபோட்டோ அப்படின்னு அவங்ககிட்ட என்ன ஒரு ஆதாரம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனை கொண்டு வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஐன் விட்னஸை காட்டிட்டோம்னாலே அந்த ஒரு கேஸில் நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரி அந்த ஒரு விஷயத்தை தான் சங்கீதா விஜய் அவர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்களாமா. குறிப்பாக விஜய் அவர்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண்ணை தான் அவங்க சாட்சிக்கு கூட்டி வர போகிறாங்களாமா. அண்ட் அவங்க பல வருடங்களாக விஜய் சார் மற்றும் சங்கீதா கூடவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இப்போ வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு பர்சனை கூட்டிகிட்டு போயிட்டு முன்னாடி நிற்க வைக்க போகிறாங்களாமா. விஜய் சார் அன் டைமில் பேசுறது, அவங்க கூட வீடியோ கால் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னும் அவங்க தான் இதை சங்கீதா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ சங்கீதா அவர்கள் அந்த ஒரு பர்சனை தான் கூட்டிகிட்டு போயிட்டு கோர்ட்டில் நிற்க வைக்க போகிறாங்களாமா, சாட்சி சொல்ல வைக்க போகிறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த ஒரு ஆதாரத்தை தான் அவங்க மிக முக்கியமாக காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமே சமீபத்தில் வெளியாகியிருக்கு. விஜய் அவர்கள் இந்த முறை தேர்தலில் நிற்க போகிறதே சங்கீதா அவர்களோட கையில் தான். குறிப்பாக சங்கீதா அவர்கள் இப்போ டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே சட்டப்படி இப்போ அவங்க விஜய் அவர்களோட மனைவி தான். விஜய் அவர்கள் சொத்து தாக்கல் பண்ணும்போது அவங்க மனைவியோட சொத்தையும் தான் சேர்த்து தாக்கல் பண்ணணும். அவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அவங்க டாக்குமெண்ட்ஸ் சரியாக இல்லை, கணக்கு வழக்கில் இடையூறு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் பட்சத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு சொத்து விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு டிராபேக் ஏற்படும். இதனால் அவரோட வேட்புமனு செல்லாமல் கூட போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க யாரோ இவர் யாரோ அப்படிங்கும் பட்சத்தில் அது கணக்கில் எடுத்துக்கப்படாது. பட் டிவோர்ஸ் கேஸ் இப்போ கோர்ட்டில் போய்கிட்டு இருந்தாலுமே சட்டப்படி அவங்களோட மனைவி. ஸோ விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் நிற்க போகிறதுக்கே மிக முக்கிய காரணமாக சங்கீதா அவர்கள் தான் இருக்க போகிறாங்க. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் நிற்க போகிறாரா இல்லை நிற்க முடியாதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேர்தல் வர நேரத்தில் இந்த மாதிரியான சிக்கல் விஜய்க்கு வரணுமா அப்படின்னு விஜயோட ஃபேன்ஸே இந்த ஒரு விஷயத்துக்கு நொந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.